அண்மைச் செய்தி. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயிலானி, சொல்லுங்க, இன்னைக்கு 8 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த கனமழைக்கான காரணம் என்ன? இந்த கனமழை தொடர வாய்ப்பு இருக்கா? மற்ற மாவட்டங்கள்ல வானிலையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக கடலோர பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமா தமிழகத்துல இன்றைய தினம் 8 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்தமான் கடல் பகுதியிலையும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அப்படின்றது நிலவிட்டு வருது. இதன் காரணமா இன்று கடல் அளவுல காற்றுடைய வேகம் என்பது மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்பதாகவும், குறிப்பா தமிழகம் புதுவையில பரவலாக மழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாகவும், குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. இதே போன்று நாளைய தினத்தை பொறுத்தவரையிலும் தமிழகம், புதுவை ஆகிய பகுதிகளில் ஓரளவு மழை காணப்பட்டாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கனமழையானது இன்று தொடங்கி 16ஆம் தேதி வரையிலாக ஒரு சில மாவட்டங்களில் கனமழை என்பது நீடிக்கும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 16ஆம் தேதியுடைய நிலவரத்தை பொறுத்தவரை தரைக்காற்றின் வேகம் முன்பு சொன்னது போன்று 50 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு இடையிலாக இருக்கும் என்பதாகவும், அன்றைய தினத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழை என்பது நீடிக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வெப்பத்தின் பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இருக்காது என்பதாகவும், 16 18 தேதிகளில் வழக்கமான வெப்பநிலையில் இருந்து 2 3 டிகிரி குறைந்து காணப்படும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னையுடைய நிலவரத்தை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் வெப்பநிலை 37 38 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக இருக்கக்கூடும் என்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோரங்களில் இன்று முதல் 18ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது மணிக்கு 45 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரையிலாக இந்த காற்றின் வேகம் என்பது 40 50 கிலோமீட்டர் வேகமாகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகமாகவும் இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்தமான் கடல் மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த காற்றுடைய வேகம் 55 அதிகரித்து காணப்படும் என்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அரபிக்கடலை பொறுத்தவரை இன்று காற்றின் வேகம் என்பது 35 45 இருக்கும். நாளைய தினம் எந்தவித மாற்றமும் இருக்காது என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயிலானி.